ஆமா, வள்ளலாறு திருவொற்றியூர்ல தங்கி இருக்கிறார். சென்னையில திருவொற்றியூர். அங்க தங்கி இருக்கிற போது அவர் இருந்த வீதிக்கு பக்கத்து வீதியில இன்னொரு சாமியார் இருக்கிறார். அந்த சாமியாரு திகம்பரர்னு பேரு. திகம்பரர்னா என்ன அர்த்தம்? வானமே ஆடையாக கொண்ட அந்த மகான் திகம்பரர். அவரு நிர்வாண சாமியார். புரிய முடியாது சொல்லணும்னா ஆடை இல்லாமல் இருக்கிறார். ஆடை இல்லாமல் இருந்த அந்த சாமியாரு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு யாராவது போனா வந்தா சொல்றது, ஒரு ஆள் போனாருன்னா இந்த நாய் போகுது, அடுத்து ஒரு ஆள் போனா இந்த நரி போகுது, அடுத்து ஒரு ஆள் போனா மாடு போகுது, இப்படி வசைப்பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் பேரு தோப்பா சாமின்னு சொல்றது வழக்கம். தோப்பான்னா என்ன அர்த்தம்? தோடுடைய செவியனே என்ற பாடல் பாடிய ஞான சம்பந்த பெருமானை தன் அடியாராக கொண்ட அந்த ஐயா. அவரு சுருக்கமா அவருக்கு தோப்பான்னே கூப்பிடுவது வழக்கம். அவருடைய இயற்பெயர். அவர் பேரு ராமலிங்கம். வடலூர்ல பிறந்த ஐயா நம்ம வள்ளலாறு பேரு ராமலிங்கம். இப்ப எல்லாரையும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க போய், ஏன் இந்த மாதிரி போற வர ஆளுகளை இப்படி நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுதுன்னு பேசுறீங்களே, அப்படி பேசலாமா? பேசுறதோட இல்லாம நீங்க இப்படி ஆடை இல்லாம நிர்வாணமா இருக்கிறீங்களே, இது பாக்குறவங்களுக்கு முகம் சுளிக்கிறது மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சொன்னாரா, ஐயா நான் பாக்குற வரைக்கும் இங்க யாரும் மனுஷன் இல்லை, அதைத்தான் தேடிக்கிட்டு. சரி, எப்ப வள்ளலார் வாழ்ந்த காலத்துல தோப்பா சாமி என்ன சொல்றாரு? மனிதர்கள் இங்க இருப்பதாக எனக்கு தெரியல, அதனாலதான் நான் திகம்பரனா இருக்கிறேன். அப்படின்னா யாரையுமே மனிதனா நினைக்கிறது அப்படி இல்லாமத்தானே இருந்திருக்கு. அப்ப என்னாச்சு? அப்படியே இருக்கிற நேரத்தில் சீடர்கள் போய் வள்ளலாற்றில் சொல்றாங்க, ஐயா குருநாதா இன்னைக்கு இந்த பாதையில போக வேண்டாம், வேற பக்கமா போவோம். நெல்லிக்காய் பண்டார வீதி, அந்த வீதி, ஆமா அந்த வீதியில தான் போறதா. அப்படி சொல்லும் போது சொன்னாரா, ஏன்னு கேட்கிறாரு. அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு போற வர ஆளுகள்லாம் இப்படி திட்டுறாரு, அதனால அந்த பாதையில நம்ம போக வேண்டாம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னார். சரின்னு அதே மாதிரி வள்ளலார் அந்த வழியில போறாரு. போற போது எல்லாரையும் வசிபாடி அந்த தோப்பா சுவாமி இவரை மட்டும் பார்த்துட்டு இதோ மனிதர் போகிறாரு. அவர் கண்ணுக்கு இவரைத்தான் மனிதர் சொல்றார். சொன்னது மட்டும் இல்ல, மனிதர் போகிறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்தரங்கமான இடத்தை கை வச்சு மறைச்சிக்கிட்டு மறந்தாராம். அப்பதான் அவருக்கு மறைக்கணும்னு தோணுச்சு. ஏன்? அது வரைக்கும் யாரையும் மனிதனா இருக்கிறதா தெரியல. வள்ளலாரை பார்த்தோன்னு மறைக்கணும்னு தோணி இதோ மனிதர் வருகிறார் அப்படின்னாராம். இப்ப வள்ளலார் கிட்ட போய் அவர்கிட்ட பேசினார் 4 வார்த்தை. இதுமே இங்க இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிறதா இருந்தா சொன்னதுக்கு அப்புறம் நேரா நம்ம திருவண்ணாமலை பக்கம் வேலூர் பக்கம் போயிட்டார். இதுதான் வரலாறு சொல்லும். எவ்வளவு மகத்துவம் பாருங்க.